ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆனது. ஓகேவா, கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கலாம். மேபி ஒரு சில இதுல வந்து ரிப்பீட் ஆகிருக்கலாம். ஆனா சொல்லக்கூடிய தகவல்கள் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா, ஒரு ஏதாவது டாபிக் தான் திருப்பி அந்த டாபிக் இருந்தால் கொஸ்டின் எடுக்கும். குப்தர்கள் டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா குப்தர்கள் டாபிக் இருந்து திருப்பியும் கொஸ்டின் ஏதாவது வருதுன்னா திருப்பி நம்ம அதோட பேசிக் லெவல் திருப்பி சொல்லுவோம். அதனால மேபி ரிப்பீட் ஆகலாம். ஆனா அந்த ரிப்பீட்டும் இனிமேல் ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஓகேங்களா, இனிமேல் வரக்கூடிய ஜிஎஸ் சமூக அறிவியல் கொஸ்டின்லையும் நம்ம என்னன்னா ரிப்பீட் ஆகாத, நான் இதுக்கு முன்னாடி சொல்லாத ஒரு சில யூனிக்கான தகவல்கள் நான் திருப்பி சொல்ல வரேன். ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சமூக அறிவியல்ல ஹிஸ்டரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் கம்மியான கொஸ்டின், ஹிஸ்டரி அதிகமான கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கிறோம். ஓகேங்களா, தெளிவா கிறிஸ்டல் கிளியரா நம்ம திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். தெளிவா பார்த்துக்கோங்க. ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, திருப்தியாகவும் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. 6th புக்ல மென்ஷன் பண்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேவா, எந்த விலங்கு நமக்கு ரொம்ப விசுவாசமா இருக்குன்னு சொல்லுவோம்? நாய். அது ஏன் அப்படி விசுவாசமா இருக்குன்னு சொல்றோம்னா, ஏன்னா நாய் அப்படிங்கிற ஒரு மிருகம் தான் பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல மனிதனால முதலாக பழக்கப்பட்ட ஒரு விலங்கு. இதெல்லாம் எப்படி சார் சொல்றீங்க அந்த காலத்துல அப்படின்னா, அந்த காலத்துல வந்து புதைத்தவர்களை தோண்டி பார்க்கும்போது என்ன கிடைச்சது அப்படின்னா, இறந்தவருடைய உடல் பக்கத்திலேயே அவர் பழக்கப்படுத்திய விலங்கான நாயோடைய உடலும் புதைக்கப்பட்டிருந்தது. ஓகே, நான் ஒரு சில வீடியோக்களே சொல்லியிருப்பேன். அதுவும் சிந்து சமய நாடகத்தில் அது காணப்பட்டது. ஓகேங்களா, இறந்தவருடைய உடல் பக்கத்திலேயே ஒரு மிருகத்தோடைய உடல், அது என்ன பார்த்தீங்கன்னா நாயோடைய உடலும் புதைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவன் பழக்கப்படுத்திய விலங்க அவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த நாய் எப்ப இருக்குதோ அது பக்கத்திலேயே வந்து புதைக்கிற வழக்கம் காணப்படுகிறது. அப்போ முதலாக பழக்கப்படுத்திய விலங்குனா நாய். அதே மாதிரி முதலாக மனிதன் செஞ்ச விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ மனிதன் முதலாக உருவாக்கிய ஒரு முக்கியமான ஒரு கருவி அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா சக்கரம் சொல்றாங்க. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான மனித நாகரீகம் துவங்குவதற்கு ஒரு முதல் படியாக இருந்தது சக்கரம் தான். ஏன்னா அந்த சக்கரம் உருவாகினதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து பானை உருவானது. அதே சக்கரம் உருவானதுக்கு அப்புறம் தான் மாட்டு வட்டி உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் அதே மாதிரி முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு உழவு கருவி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உழவு கருவி அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா கலப்பை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்னது கலப்பை, அதுதான் முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு உழவு கருவி அப்படியாக பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து நெருப்பு, தீப்பெட்டி எல்லாம் பயன்படுத்தாம சிக்கி முக்கி கல்ல வச்சு நெருப்பு பயன்படுத்தி இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் சக்கரம், அதுக்கப்புறம் நாய். ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின். நாடுகளின் செல்வம் என்ற நூல் யாருடையது? இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், கொஸ்டினா வந்திருக்காது. யார நூல் அப்படின்னா பொருளாதாரத்துறை தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஆடம் ஸ்மித் அவருடைய நூல் தான் பாத்தீங்கன்னா நாடுகளின் செல்வம். ஓகே, அப்ப ஆடம் ஸ்மித் என்ன சொல்லப்படுகிறார்? பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய புத்தகம் நாடுகளின் செல்வம். வேற என்ன சார் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு அப்படின்னா நன்னெறி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, நன்னெறி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புத்தகம் எழுதியிருக்காரு. நாடுகளின் செல்வம் ஒரு புக், இன்னொரு புக் நன்னெறி கொள்கை. இன்னொரு ஆடம் ஸ்மித்தோடைய கோட்பாடு. என்ன கோட்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வ இலக்கண கோட்பாடு. ஓகே, இதான் எழுதி வச்சுக்கோங்க தெளிவா. ஆடம் ஸ்மித்தோடைய கோட்பாடு என்னன்னா செல்வ இலக்கண கோட்பாடு, எக்கனாமிக் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. செல்வ இலக்கணம். வேற என்ன இருக்கு அப்படின்னா ஆடம் ஸ்மித் வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகே, என்னது வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். வேலை பகுப்பு முறைனா வேலையை பிரிச்சு வேலை பகுப்பு முறை. இந்த 3 விஷயமும் இவரை பத்தி. மீதி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் எக்கனாமிக் சம்பந்தம் கிடையாது. அவர் தான் வந்து சயின்ஸ் சம்பந்தமான ஒரு நபர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருப்பாரு? E = mc² அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணியிருப்பாரு. அவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஓகே, அப்புறம் நிக்கோலஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூமி எப்படி ஜியோகிராஃபில வருவார். பூமி எப்படி உருவானது, அதாவது சூரிய மண்டலம் எப்படி உருவானது அவரை பத்தி பேசுவார். பானர்ஜி அப்படின்னா அபிஜித் பானர்ஜி. இவரும் பொருளாதாரத்தை ரொம்ப முக்கியமானவர். யார் அப்படி பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திற்காக இந்தியாவில் இருந்து நோபல் பரிசு வாங்கிய 2வது நபர் அப்படி கேட்டாங்கன்னா இவர் தான். ஓகேங்களா, நோபல் பரிசு வாங்கியவர் எதுல? எக்கனாமிக்ஸ். ஓகே, பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வாங்கியவர்ல 2 பேர். ஒருத்தர் வந்து அமர்த்தியா சென், இன்னொருத்தர் அபிஜித் பானர்ஜி. அவர் தான் இந்த பானர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, புரிஞ்சுதா? அப்ப மீதி இருக்க ஆப்ஷன் வச்சு ஆடம் ஸ்மித் வச்சு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு புக்கு நாடுகளின் செல்வம், இன்னொரு புக்கு நன்னெறி கொள்கை. 6th புக்லயே மென்ஷன் பண்ணிருக்கும் இது. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து ஒரு ஹிஸ்டரி, ஒரு அருமையான கொஸ்டின். தேனாம் பிரியர். ஓகே, ஆக்சுவலா வந்து தேவனாம் பிரியர், தேனாம் பிரியர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படி அர்த்தம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா என்று அழைக்கப்படுவர் யார் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பிரியமானவர், கடவுளுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
தேவனாம் பிரியர்னா கடவுளுக்கு பிரியமானவன். ஓகே, அப்போ ஒரு சில பேர் நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாசிச்சுட்டு ஆன்சர் சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் சொன்னீங்க. ஓகே, நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கோம். ஓகே, நான் வந்து அந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்சர் தான் பார்த்தா சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுவோம். ஓகே, யார் அப்படி பார்த்தா அசோகர் தான் தேனாம்பிரியர் என்று அழைக்கப்படுவார். ஓகேதா, அப்போ தேனாம்பிரியர்னா அசோகர். தேனாம்பிரியர் என்ன மீனிங்? கடவுளுக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்படுகிறார். யார் இந்த அசோகர் அப்படி பார்த்தீங்கன்னா மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த அசோகர். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரோட்டோர் தான் மரம் இருப்பார், அன்பான மன்னர் அப்படிதான் கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, மௌரிய வம்சத்தை சேர்ந்த சிறந்த மன்னர் தான் அசோகர். ஓகே, அசோகரை பத்தி வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி சொல்றேன். அசோகரை பத்தி என்ன பாயிண்ட் அப்படின்னா இவர் ஒரு போர் நடத்துறாரு. ஓகே, ஒரு நாட்டுல படையெடுத்தாரு. அந்த போருக்கு அப்புறம் தான் இவர் ரொம்ப 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 அன்பானவரா மாறி இருப்பார். எந்த போர் அப்படின்னா கலிங்க போர். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு போர் கலிங்க போர். எந்த ஆண்டு கேட்பாங்க, அது குறித்து சொல்லக்கூடிய என்ன கல்வெட்டு கேட்பாங்க. எந்த ஆண்டு நடைபெற்றது? பொது ஆண்டுக்கு முன்பு 261 ஆண்டு நடைபெற்றதா இந்த கலிங்க போர். ஓகேங்களா, அப்புறம் பொது ஆண்டுக்கு முன்பு 261 இது எதை இது எந்த கல்வெட்டு, இது எந்த கல்வெட்டு சொல்கிறது அப்படின்னா 13வது பாறை கல்வெட்டு இதை பற்றி சொல்கிறது. ஓகே, 13வது பாறை கல்வெட்டு எதை பத்தி? கலிங்க போரை பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கலிங்க போர் எந்த ஆண்டு? பிசி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. 261 13வது பாறை கல்வெட்டு. ஓகேங்களா, அசோகர் பத்தி, அசோகரை பத்தி வேற அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். அசோகரை பத்தி ஒரு புக் எழுதின நபர் யார் அப்படின்னு கேட்பாங்க, அதை எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, வேற அசோகரை பத்தி என்ன தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்படுகிறது. என்ன மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னா புத்த மதத்தை தள்ளியிருப்பார். ஓகே, என்ன மதம் அப்படின்னா புத்த மதம். ஆக்சுவலா இவருடைய அசோகருடைய பசங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா சம்ஹித்தான ஒரு பொண்ணும் இன்னொரு பையன் இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் இலங்கைக்கு புத்த மதத்தை பரப்புவதற்காக அப்பவே அனுப்புவார். எப்போ? கிமுலேயே புது ஆண்டுக்கு. அதனாலதான் இலங்கையில இன்னமும் புத்த மதம் இருக்கிறது. ஓகே, அப்ப அசோகர் காலத்துல போடப்பட்ட விதை தான் இன்ன வரைக்கும் இருந்திருக்கு. ஓகே, அப்போ புத்த மதம் பின்பற்றினார். இன்னொரு முக்கியமானது, இவர் அசோகர் புத்த மதத்துடைய 2வது மாநாட்டை நிகழ்த்தியிருப்பார். புத்த மதத்துடைய 2வது மாநாட்டை நிகழ்த்தியிருப்பார். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். எங்க நடந்தது 2வது மாநாடு? பாடலிபுத்திரத்துல நடந்திருக்கும் 2வது மாநாடு. ஓகேங்களா, ஓகே, அப்ப ஆன்சர் வந்து தேவனாம்பிரியர்னா அசோகர் தான். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? சத்தியமேவ ஜெயத்தே. ஓகே, இது ஒரு வாக்கியம். இந்த மாதிரி கொட்டேஷன் போட்டிருக்கணும். சத்தியமேவ ஜெயத்தே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தமிழ் ஆக்கம் என்னன்னா வாய்மே வெல்லும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே, வாக்கியம் எந்த உபநிடதத்தில் இருந்து எடுக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் உபநிடதம்னா என்ன? சரி, ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகே, என்ன உபநிடதம் அப்படின்னா முண்டக உபநிடதம். ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. முண்டக நிமிடம் கிடையாது, உபநிடதம், நீடதம். ஓகே, முண்டக உபநிடதம். அதுதான் சத்தியமேவ ஜெயதே என்று நூல் வந்து இந்த வாக்கியம் வந்து எடுக்கப்பட்டது. ஓகே, ஃபர்ஸ்ட் உபநிடதம்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்ன காலத்துல உருவாக்கப்பட்டது? இந்த இலக்கியம் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேத காலத்துல உருவாக்கப்பட்டது. என்ன காலம்? வேத காலம். அப்படி ஒரு காலம் இருந்தது. எதுக்கப்புறம் வரும் அப்படி பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு அடுத்து வரக்கூடியதான் வேத காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேத காலத்துல 2ஆ பிரிப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. என்னது? முந்தைய வேத காலம், பிந்தைய வேத காலம் அப்படி இருப்பாங்க. முந்தைய வேத காலம் எப்போ அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன்பு தான். ஓகேவா, இது எல்லாமே பொது ஆண்டுக்கு முன்பு 1500 இருந்து 1000 வரைக்கும் முந்தைய வேத காலம். அடுத்து பொது ஆண்டுக்கு முன்பு 1000 இருந்து 600 வரைக்கும் பிந்தைய வேத காலம். ஓகேங்களா, முந்தைய வேத காலம் ரொம்ப 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 நல்ல சமுதாயமா இருக்கும். ஓகேங்களா, அதனாலதான் சபா சமிதி இருக்கும். சபா அப்படின்னா என்ன எழுதிக்கோங்க. சபா அப்படின்னா அனைத்து மூத்தோர்கள் மட்டுமே இருக்கக்கூடியதா சபா. ஓகே, சமிதி அப்படின்னா அனைத்து மெம்பர் இருக்கக்கூடியதுதான் வந்து சமிதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ பொது ஆண்டுக்கு முன்பு, பொது ஆண்டுக்கு முன்பு. இந்த இடத்துல வந்து இந்த வேத காலத்துல வந்து இன்னொரு 2 இலக்கியம் இருக்கு. என்ன அப்படின்னா சுருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு 2 இலக்கியம் இருக்கும். ஓகே, சுருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு 2 இலக்கியம் இருக்கும். 3வது ஒரு இலக்கியம் தான் என்னது? உபநிடதம் அப்படி இருந்தா அதுல நிறைய உபநிடதம் இருக்கும். உபனிஷாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் சத்தியமேவ ஜெயதே. ஓகேங்களா, புரிஞ்சதா? வேதகாலம் பார்த்துக்கோங்க. இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படிதான் பாத்தீங்கன்னா கௌட்டல்யரால் எழுதப்பட்டது. ஓகேவா, சாணக்கியா சொல்லுவாங்க, அவரால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் அர்த்த சாஸ்திரம். சாணக்கியா அவரால் எழுதப்பட்டது அர்த்த சாஸ்திரம். ஓகே, சாணக்கியாவுக்கு இன்னொரு பேர் தான் கௌட்டல்யா. சாணக்கியாவுக்கு 3 பேர் இருக்கு. ஒன்னு சாணக்கியா, இன்னொன்னு கௌட்டல்யா, இன்னொன்னு விஷ்ணுகுப்தா. 3 பேருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த பாருங்க. அடுத்து கூற்று கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் நான் சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, எக்கனாமிக்ஸ்ல இருந்து மதிப்பு கூட்டு வரி அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம் ஒடிசா 2003 நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா தவறு கிடையாது, ஆனா தவறு தான். ஓகேங்களா, என்ன பாத்தீங்கன்னா ஒடிசா கிடையாது, வருஷம் கரெக்ட்.
ஓகே 2003 வருஷம் கரெக்ட், ஒடிசா கிடையாது. அப்போ ஒரு இது பிழையா இருந்தாலும் ஹோல் ஸ்டேட்மெண்ட் தவறு தான். ஒடிசா இல்லைன்னா வேற என்ன மாநிலம் சொல்றேன் கடைசியா. ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து அதன் பின் 2005ஆம் ஆண்டு பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல பிரதேஷ் தொடர்ந்து 28 மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுவும் தவறு. ஏன் அப்படின்னா 2005 நிறைய மாநிலங்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆனா 28 மாநிலம் கிடையாது, 24 மாநிலங்கள் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட பாயிண்ட். ஓகேங்களா? இது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படி பாத்தீங்கன்னா, அப்ப 2 ஸ்டேட்மெண்ட் தவறு, அப்ப 2 கூற்றும் தவறு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 2 கூற்றுகளும் தவறு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன மதிப்பு கூட்டு வரி அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம் எது அப்படி கேட்டாங்கன்னா, முதலாக அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம் அப்படின்னா ஒடிசா கிடையாது, ஹரியானா. ஓகே, ஹரியானா தான் முதலாக அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம். ஓகே 2003ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் பின் 2005ஆம் ஆண்டு பஞ்சாப், சண்டிகர் வந்து 24 மாநிலங்கள் சேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் 2வது ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே தவறு. ஓகேங்களா? மதிப்பு கூட்டு வரி அப்படின்னா என்ன அப்படின்னா வேட் அப்படின்னு சொல்லுவாங்க, வேல்யூ ஆடட் டாக்ஸ். இது என்ன வரி? இது மாநில அரசால் விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி. என்னது? மாநில அரசால் விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி. ஓகே, நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசின் வடிவம் யாருடையது அப்படிங்கிறாங்க. குப்த அரசுடைய வடிவத்துல முதலாக நாணயத்துல பொறிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப என்னன்னா நாணயத்துல அந்த காலத்துல வந்து நாணயம் வெளியிடுறது ஒரு வழக்கம். ஆனா அது வந்து உருவம் பொறிக்கிறதுலாம் வழக்கம் இல்லாம இருக்குது. அதை எப்பதான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினார்னா குப்த அரசுல முதல் மன்னர் தான் யாரு? ஸ்ரீகுப்தர். ஓகே, குப்தா பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாலே யார் தான்? ஸ்ரீகுப்தர். குப்த பேரரசை தோற்றுவித்தவர் யாரும் கேட்டாலும் ஸ்ரீகுப்தர் தான். ஓகே, மீதி எல்லாரும் பார்க்கலாமா? அந்த யார் இந்த ஹரிசேனர் பார்க்கலாமா? ஹரிசேனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தன் ஒரு மன்னர் இருப்பார். யாரு? சமுத்திரகுப்தான் ஒரு மன்னர் இருப்பார். ஓகே, அந்த சமுத்திரகுப்தாவை பத்தி புகழ்படுத்தும் விதமாக பிரயகண பிரசித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டை எழுதியிருப்பார். ஓகேவா? ஹரிசேனா பிரயகண பிரசித்தி அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டு எழுதியிருப்பாரு. அந்த கல்வெட்டை எழுதுறதுதான் ஹரிசேனர். எந்த மொழியில எழுதியிருப்பாரு? சமஸ்கிருத மொழியில எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? ஹரிசேனர். அதே மாதிரி இவர் சமுத்திரகுப்தா காலத்துல இருந்திருப்பாரு. சந்திரகுப்தா 2 2ஆம் சந்திரகுப்தா காலத்துல நவரத்தின அமைச்சர்கள்ல ஒருவர் தான் இந்த ஹரிசேனர். ஓகே, தெளிவா சொல்றேன். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல நவரத்தின அமைச்சர்கள் ஒருத்தர் தான் யாரு? ஹரிசேனர். ஓகே, அப்ப மீதி 2 என்ன சார்? நரேந்திர சுந்தரர், சிம்ம சந்திரர், இதெல்லாம் யாரு சார் அப்படி கேட்டீங்கன்னா இந்த 2 பேரும் யாரு அப்படி பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 அவங்களுடைய பட்டப்பெயர் தான் இந்த 2. ஓகே, சந்திரகுப்தா 2 இந்த 2 பேருடைய பட்டப்பெயர் தான். சந்திரகுப்தா 2 உடைய பட்டப்பெயர் தான் நரேந்திர சுந்தரர், அப்புறம் சிம்ம சந்திரர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்தியாவில் காணப்படும் பொருளாதார நிலை என்ன அப்படி கேட்கிறாங்க. இந்தியாவில் காணப்படக்கூடிய பொருளாதார நிலை அப்படின்னா ஒண்ணு இல்லை. இந்தியாவில என்ன டைப் ஆஃப் எக்கனாமிக் கேட்கிறாங்க. என்ன எக்ஸாம்? சிம்பிள் தான், கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கலப்பு பொருளாதாரம் என்ன அப்படின்னா பொதுத்துறையும் இருக்கும் பிளஸ் தனியார் துறை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பிரைவேட் பஸ்ஸும் ஓடுது, கவர்மெண்ட் பஸ்ஸும் ஓடுது. புரிஞ்சுதா? கலப்பு பொருளாதாரம். அப்போ மீதி சமத்துவ பொருளாதாரம்னா கவர்மெண்ட் மட்டும் தான் எல்லா வேலையும் செய்யும். முதலாளித்துவ பொருளாதாரம்னா பிரைவேட் தான் எல்லா வேலையும் செய்யும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கண்ட்ரி ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா, கியூபா, இந்த மாதிரி கண்ட்ரி தான் ஃபாலோ பண்ணுது. யூஎஸ்எஸ்ஆர் கிடையாது. நிறைய பேர் ரஷ்யா சொல்லுவாங்க. ரஷ்யாவும் சீனாவும் எப்போவோ மாறிட்டாங்க, அவங்க கல பொருளாதாரத்துக்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த பொருளாதாரம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து போலாமா? கல பொருளாதாரத்தை இந்தியாவுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்பாங்க? நேரு. கல பொருளாதாரம் இந்தியாவுக்கு வேணும்னு சொல்லிட்டு முன்மொழிந்தது யாரு? நேரு. கனிஷ்கர் எங்கு கனிஷ்பூரா என்னும் புதிய நகரை உருவாக்கினார் அப்படிங்கிறாங்க. கனிஷ்பூரா அப்படிங்கிற புதிய நகரத்தை உருவாக்கின எங்க உருவாக்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர் தான் உருவாக்கியிருப்பார். ஓகே, கனிஷ்கர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலங்களில் இந்தியா வந்து சின்ன சின்ன நாடுகளா வந்து துண்டு துண்டுகளாக இருந்த நாடுகளை ஒன்றிணைத்தவர் தான் வந்து கனிஷ்கர் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு அப்புறம் இவர் வந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புத்தருக்கு அப்புறம் வந்திருப்பாரு. இவர் தான் பாத்துட்டீங்கன்னா 4வது புத்த மாநாட்டை நடத்தியிருப்பாரு. எங்க நடத்தியிருப்பாரு? காஷ்மீர்ல நடத்தியிருப்பாரு. ஓகேங்களா? 4வது புத்த மாநாட்டை நடத்தியிருப்பாரு. புத்த மாநாட்டை காஷ்மீர் நடத்தியிருப்பாரு. ஓகே, இவர் அப்ப இந்த 4வது புத்த மாநாட்டில் என்ன சிறப்பு அம்சம் அப்படி அப்படின்னா இந்த புத்த மாநாட்டில் தான் புத்த மதம் 2ஆ பிரிஞ்சிருக்கும். என்ன சார் புத்த மதம் 2ஆ பிரியுது? எஸ், ஒவ்வொரு மதமும் 2 பிரிஞ்சிருக்கும். சமண மதமும் 2ஆ பிரிஞ்சிருக்கு, புத்த மதமும் 2ஆ பிரிஞ்சிருக்கு. புத்த மதம் எப்படி சார் 2ஆ பிரிஞ்சது? மகாயனா, ஹினயனா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிஞ்சிருக்கும். அதுல இவர் என்ன சார் ஃபாலோ பண்ணாரு? இது ஒரு கொஸ்டின் புக்ல மென்ஷன் பண்ணது. இவர் ஃபாலோ பண்ணது பாத்தீங்கன்னா கனிஷ்கரை ஃபாலோ பண்ணது மகாயனா அந்த புத்த மதத்தை ஃபாலோ பண்ணிருப்பாரு. என்ன சார் 2 வித்தியாசம்? ஒண்ணுதாப்பா. மகாயனா புத்தர் என்ன சொன்னாரு? சிலை வழிபாடு கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, சடங்குகள் கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இவங்க என்ன செய்வாங்க? மகாயானா மக்கள் புத்தருக்கே செலவு வச்சு கும்பிடுவான்.
ஓகே, புத்தருக்கே அபிஷேகம் பண்ணுவான், புத்தருக்கே தீபாரதனை காட்டுவான், புத்தருக்கே வந்து பூ அபிஷேகம் பண்ணுவான். இந்த மாதிரி பண்றதுதான் வந்து மகாயனா. ஓகேங்களா? ஹினயனா அப்படி கிடையாது, புத்தருடைய ஒரிஜினல் கொள்கைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அதனாலதான் இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து ஹினயனா விட மகாயனா தான் நிறைய நாடுகள்ல பரவி இருக்கும். அதுலயும் ஃபேமஸா பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கா, பர்மாலாம் பாத்தீங்கன்னா புத்தருக்கே சிலை வச்சிருப்பாங்க, அவ்வளவு பெரிய சிலை வச்சிருப்பாங்க. ஆனா ஒரிஜினல் புத்தர் என்ன சொன்னாரு? சிலை வழிபாடே, சிலை வழிபாடே கூடாது. ஓகேங்க, அப்படிதான் சொன்னாரு. ஆனா மக்கள் இப்படி மாறிட்டாங்க. எனிவே பாத்தீங்கன்னா புத்த மதம் பிரிவடைஞ்சிருக்குது, சமண மதமும் பிரிவடைஞ்சிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நல்ல ஒரு கொஸ்டின் பாருங்க. மாளவிகாக்னி மித்ரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க. நல்லா பாருங்க, தெளிவா வச்சு எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி மாளவிகாக்னி மித்ரம், மாளவிகாக்னி, விக்ரம் ஊர்வசியம், சாகுந்தலம், இந்த மாதிரி நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு காளிதாஸ். சிம்பிள் தான். ஓகேங்களா? காளிதாசன். வேற காளிதாசனை பத்தி என்ன 3 புக் சொன்னேன். சாகுந்தலம், ஓகேங்களா, எழுதி வச்சுக்கோங்க. விக்ரம் ஊர்வசியம், ஓகேங்களா, ரகுவம்சம், குமார வம்சம், அதுக்கப்புறம் மாளவிகாக்னி மித்ரம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 புக்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த புக்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? பாத்துக்கோங்க. வேற காளிதாசனை பத்தி வேற என்ன விஷயம் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, இவரு நவரத்தின அமைச்சரவையில ஒரு அமைச்சர். ஓகேங்களா? 2ஆம் சந்திரகுப்தருடைய அமைச்சரவையில் நவரத்தின அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் தான் யாரு? காளிதாசன் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா வேற இருக்காரு. இந்த மித்ரர் இருக்கிற பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். மித்ரம் அப்படின்னா மித்ரர் தான் ஆன்சர். ஆக்சுவலா என்னன்னா, மாளவிகாக்னி மித்ரம் நூலை எழுதியது காளிதாசர் தான். ஆனா அந்த நூல் ஒரு கதை மாதிரி இருக்கும், நாடக கதை. ஓகேங்களா? அந்த நாடக கதையோட கதாநாயகன் யாருன்னு கேட்டாங்கன்னா அவர் தான் அக்னிமித்ரா. ஓகேங்களா? நூலகத்துடைய இந்த நூலுடைய கதாநாயகர் தான் அக்னிமித்ரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த மித்ரர் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் மித்ரர் ஆப்ஷன் போயிடக்கூடாது. ஓகேங்களா? கனிஷ்கர் நம்ம இப்பதான் பார்த்தோம் அவரை பத்தி. அடுத்த ஒரு நூலை பத்தி, ஹர்ஷ சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? நூலில் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒண்ணு இல்ல, ஹர்ஷ சரிதம் யாரை பத்தி ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா பாணர். அவர் தான் ஆன்சர். ஹர்ஷ நூலை எழுதியவர் பாணர். ஹர்ஷ சரிதம் யாரை பற்றி கூறுகிறது அப்படின்னா ஹர்ஷர் பற்றி கூறுகிறது. ஹர்ஷ சரிதம் யாரை பற்றி கூறுகிறது? ஹர்ஷர் என்ற மன்னரை பற்றி கூறுகிறது. ஓகேங்களா? அவர் யாரை இந்த நூலை எழுதியதுன்னா பாணர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 23ஆம் புலிகேசி ஒரு படம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 23ஆம் புலிகேசி டைம்ல இருந்தக்கூடிய ஒரு சின்ன சின்ன மன்னர்கள். ஓகே, 23ஆம் புலிகேசியில ஒரு மன்னர், அதை வடிவேல் மன்னரா இருந்திருப்பாரு. அப்ப அவரை பத்தி புகழ்வதற்காக ஒரு மன்னர் வருவார், சரி, ஒரு புலவர் வருவார். ஓகேங்களா? அண்டங்காக்கை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் புகழ்ந்து தருவாரு. ஆனா புகழ்ச்சியை தான் பேசுவார். அதுக்கு தமிழ் அர்த்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா. ஆனா என்ன பண்ணுவாரு? வடிவேல் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கடுமையான தலையில தொங்க போட்டு கண்ணு வந்து மிளகா பொடி தான் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருடைய பேர் என்ன, கதாபாத்திரம் என்ன தெரியுமா? அந்த புலவருடைய பேரு பாணபத்திர ஓனாண்டின்னு வரும். ஓகே, ஆக்சுவலா உண்மையா இந்த மாதிரிலாம் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அது பாணர் அப்படின்ற பேரை தான் என்னவா மாத்திட்டாங்க, பட நகைச்சுவைக்காக பாணபத்திர ஓனாண்டி மாத்திரம். ஆனா உண்மையா இந்த மாதிரி புலவர் இருந்தாங்க, பாணர். அந்த புலவர் தான் பாணர் கதாபாத்திரம். ஹர்ஷர் நூல் எழுதியிருப்பார். ஹர்ஷரை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல். ஓகே, அடுத்த பிறகு தமிழ்நாட்டுடைய வரலாறுல ஆப்கானிஸ்தானில் காணப்படும் தமிழ் துறைமுக பெயர்கள் என்ன அப்படிங்கிறாங்க. ஓகே, என்ன சார் ஆப்கானிஸ்தானில் தமிழ் துறைமுக பெயர் இருக்குதா? எஸ், இருக்குது. ஓகேங்களா? ஐவிசி, சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்குதா? இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, அப்புறம் தமிழ்நாடு சொல்ல பாருங்க, பாகிஸ்தான், அப்புறம் இந்தியாவுடைய மேற்கு பகுதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். இந்த பகுதி எல்லா பகுதியிலும் சுத்தமா எல்லா பகுதியும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பாத்தீங்கன்னா ஐவிசி. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பெயர்களும் ஒரு சில பெயர்கள் அங்க காண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பெயர் இருக்கு அப்படின்னா கேவிடி அப்படின்னு சொல்லுவாங்க, கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, இந்த ஊர் பெயர்கள் இருக்குது. இது அல்லாம தமிழ் துறைமுக பெயர்கள் இருக்குது. என்னதான் இருக்குது? பூம்புகார் என்ற பெயரும் இருந்திருக்குது. ஓகே, கொர்க்கை என்ற பெயர் இருந்திருக்குது. ஓகே, மலபார் ஊர் பெயர் தான் கிடையாது. ஓகேவா? மலபார் தான் கிடையாது, பூம்புகார் இருக்குது, கொர்க்கை இருக்குது. ஆன்சர் வந்து டி, ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்றாங்க ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? அப்ப என்ன அப்படி ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிடையாது. ஒரு காலத்துல வந்து சிந்து சமவெளி நாகரிகம் காணப்பட்டது. அதான் சிந்து சமவெளி நாகரிகத்தையும் தமிழ் நாகரிகத்தையும் ஒப்பிட்டு பேசுவாங்க. ஓகே, அதனாலதான் வந்து இந்த மாதிரி கொர்க்கை, வஞ்சி, தொண்டி இந்த மாதிரி ஊர் பெயர்கள் இன்னும் அங்க இருக்குது. நீங்க 6th or 9th அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட மேப் கொடுத்துருப்பாங்க, புக்ல பாருங்க, ஸ்கூல் புக்ல பாருங்க, மேப் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்ல தமிழ் ஊர்களுடைய பெயர் தான் இருக்கும். ஓகே, காஞ்சின்னு ஊருக்கு கூட பேர் இருக்கும். ஓகே, காஞ்சின்னு ஊர் பேர் இருக்கும், பூம்புகார் இருக்கும். ஓகே, எல்லாம் தேடி பாருங்க. ஓகே, ஆன்சர் வந்து டி. அடுத்த ஈஸியான கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு சில டைம் கேட்பாங்க. ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? ரொம்ப ஈஸியானது, காஞ்சிபுரம் தான் ஏரிகளின் மாவட்டம். ஏன் சார் அப்படி சொல்றாங்க? அது ஒரு காலத்துல நிறைய ஏரிகள் வந்து காஞ்சிபுரத்துல தான் காணப்பட்டது. ஓகேங்களா? அதனாலதான் என்ன சொல்றாங்க, காஞ்சிபுரத்தை ஏரிகளின் மாவட்டம் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய ஊர் பேர்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? தூங்கா நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது எல்லாம் தெரியும்பா, மதுரை தான். ஓகேங்களா? குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படக்கூடியது ஊருக்கே தெரியும், சிவகாசி. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி அதே மாதிரி கோவில் நகரம்,
கோவில்களின் நகரம், இந்த மாதிரி யூனிக்கான பெயர் இருக்கும். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எந்தெந்த ஊர் பேரை வந்து அடைமொழி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வச்சுக்கணும். இதுக்கு ஆன்சர் வந்து காஞ்சிபுரம். வேற என்ன காஞ்சிபுரத்தை பத்தி ஃபேமஸ் அப்படி பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா புத்த மடாலயங்களும் சமண மடாலயங்களும் இருக்கும். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா மணிமேகலைன்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலையில ஒரு கதாபாத்திரமே இருக்கும். இந்த மணிமேகலை அவங்களுடைய கடைசி காலத்தை, ஒரு புத்த துறவி ஓகேங்களா, கடைசி காலத்தை எங்கதான் கழிச்சிருப்பாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல, காஞ்சியில தான் கழிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சீன அறிஞர்கள் யுவான் சுவாங் எங்கதான் வந்தாரு அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு தான் வந்தாரு. ஓகேங்களா, அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். காஞ்சிபுரத்துல அவ்வளவு சிறப்பு அம்சங்கள், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து திருப்பி காஞ்சிபுரத்தை வச்சு ஒரு கொஸ்டின். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார் அப்படிங்கிறாங்க. நல்ல பாருங்க, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யாரு கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்ல, வடநாட்டு ஒரு கவிஞர் தான், சமஸ்கிருத கவிஞர் தான். யாரு? காளிதாஸ். அவர் தான் வந்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று சொல்றாங்க. ஓகே, வேற என்ன மாதிரி காஞ்சிபுரத்துக்கு சிறப்பம்சம் இருக்குதா? எஸ் இருக்குது. ஓகே, காஞ்சிபுரம் 7 புனித தலங்களில் ஒன்று என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்பாங்க, யுவான் சுவாங். என்னது? காஞ்சிபுரம் 7 புனித தலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன வேற என்ன காஞ்சிபுரம் இருக்குது? காஞ்சிபுரம் வந்து கல்வியில் சிறந்த நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று சொன்னது யாரு அப்படின்னு திருநாவுக்கரசர். இந்த ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் முக்கியமா கேட்பாங்க. திருநாவுக்கரசர். என்னது பாருங்க, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னா திருநாவுக்கரசர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து, பூம்புகார் துறைமுகம் எந்த ஆற்றின் நதிக்கரையில் அமைந்துள்ளது? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, பூம்புகார் துறைமுகம். ஆக்சுவலா பூம்புகார்னு ஒரு ஊர் இருந்தது. ஓகே, இப்ப இல்ல, இருந்தது. அது வந்து கடலால வந்து அழிக்கப்பட்ட கூடிய ஒரு நகரமாக இருந்தது. இன்னமும் நீங்க தஞ்சாவூர் மாவட்டம் போனீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து ரொம்ப பக்கமாவே பூம்புகார், அங்க சுற்றுலாக்காக சும்மா பார்க் மாதிரி இருக்கு, அப்படியே வந்து சைக்கிள் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு நகரம். அது எந்த ஆற்றங்கரையில இருந்தது? சொல்லிட்டேன், தஞ்சாவூர் சொல்லிட்டு, கும்பகோணம் ஊர் பேர் சொல்லிட்டு, அப்ப எந்த ஆறு தான்? காவிரி ஆறு தான் இருக்கக்கூடியதா இந்த பூம்புகார் துறைமுகம். இதே பூம்புகார் தான் ஆப்கானிஸ்தான் நிறைய பெயர்களும் காணப்பட்டது. ஓகேங்களா, அப்ப இந்த நகரம் வந்து கடற்கோளால் அழிக்கப்பட்டது. கடல் அலை வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாமே அழிஞ்சு போய், எப்படி தனுஷ்கோடி அழிஞ்சதோ அதே மாதிரி இந்த பூம்புகாரம் அழிந்து போனது. ஓகேவா, அடுத்து, இந்தியாவில் மாநில அரசால் சுமத்தப்படும் வரி கலால் வரி அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்தியாவில் மாநில அரசால் சுமத்தப்படும் வரி கலால் வரி. தவறு. ஓகே, ஏன் சார் தவறு அப்படின்னா இது கலால் வரி மத்திய அரசால் சுமத்தப்படக்கூடியது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தவறு. ஓகே, மேலும் பொழுதுபோக்கு வரி மாநில அரசினால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. எஸ், 100% கரெக்ட். ஓகே, பொழுதுபோக்கு வரி மாநில அரசால் மட்டும்தான் விதிக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், தியேட்டர் போனீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நிறைய பார்க், தீம் பார்க், இந்த வீகாலேண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் தண்டர், இந்த மாதிரி இருக்கா போனீங்கன்னா பொழுதுபோக்கு வரி அப்படின்னு சொல்லிட்டு வசூலிப்பாங்க. நம்மளுடைய பில்ல சொல்லிருக்க மாட்டாங்க, ஆனா வசூலிப்பாங்க. இது எல்லாமே மாநில அரசின் கீழ் விதிக்கப்படுவது. ஓகேங்களா, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ 1 தவறு 2 சரி. ஓகேங்களா, 1 தவறு 2 சரி. ஆப்ஷன் டி. 1 தவறு 2 சரி. அப்போ ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாமா? அடுத்து 16. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் உடையவர் வசிக்கும் மாவட்டம் என்ன? என்ன சார், தீப்பெட்டி உருவாக்காம நெருப்பு உருவாக்கலாம்? எஸ், புக்லேயே மென்ஷன் பண்ணப்பட்ட மாவட்டம் ஒண்ணு இல்ல, பழங்குடியினர் தான் இப்படிதான் வந்து உருவாக்குவாங்க. அப்ப என்ன மாவட்டம் அப்படின்னா நீலகிரி மாவட்டம் தான். ஓகே, தீப்பெட்டி இல்லாம அந்த கல்லை வச்சு இன்னமும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெருப்பு உருவாக்குறோம். தீப்பெட்டி பார்த்த உடனே சிவகாசியும் போட்டக்கூடாது. ஓகே, அப்படி கிடையாது. தீப்பெட்டி இல்லாம எந்த மாவட்டம் வந்து மக்கள் உருவாக்குறாங்க? நீலகிரி. ஏன்னா நீலகிரியில் தான் என்ன இருக்காங்க? ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், அதாவது பழங்குடியின மக்கள் அதிகமா இருக்காங்க. என்ன பழங்குடியின மக்கள் இருக்காங்க? தோடா, இருளா, இந்த மாதிரி வந்து பழங்குடியினர் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த ஜெய்பீம் படத்தை கூட பார்த்திருப்போம். ஓகேங்களா, ஜெய்பீம் படத்துல வந்து பழங்குடி, ஆனா அது அந்த படம் வந்து விழுப்புரம் மாவட்ட கதை தான். ஆனா அங்க வந்து பழங்குடியினர் இருப்பாங்கல்ல, இருளா ட்ரைப்ஸ் வந்து இந்த பாம்பு பிடிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. அதான் அந்த படத்துடைய கதையை மைய கருத்தாவே இருக்கு. ஓகே, அடுத்த பக்கம் நம்ம அடுத்து வரும் மேட்ச் ஃபாலோவிங் பொறுத்து. கலால் வரி, விற்பனை வரி, பொழுதுபோக்கு வரி, வருமான வரி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இந்த வரினா என்ன நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, கலால் வரினா இந்த வரிக்கு இன்னொரு பெயர் என்னன்னா அப்படின்னா உற்பத்தி வரி அப்படின்னு சொல்லுவாங்க. கலால் வரினா இந்த வரிக்கு இன்னொரு பெயர் என்ன? உற்பத்தி வரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன அப்படின்னா எந்த பொருளை உற்பத்தி பண்ணாலும் அதுக்கு வரி, அதுதான் கலால் வரி. ஓகே, சிம்பிள் புரிஞ்சுட்டு. அடுத்து விற்பனை வரினா என்ன? எந்த பொருளை விற்பனை பண்ணா அதுக்கு வரி போடுவோம், அதுக்கு பேர் தான் விற்பனை வரி. அடுத்து என்ன? பொழுதுபோக்கு வரி. பொழுதுபோக்குக்காக நீ வந்து ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணா, மக்கள் ஏதாவது ரூபா கொடுத்தாங்கன்னா அதுக்கும் வரி போடுவோம். அப்ப என்ன சார் பொழுதுபோக்காக பண்றோம்? பார்க் போறோம். ஓகேங்களா, தீம் பார்க் போறோம், படம் பார்க்க போறோம். ஓகேங்களா, பொழுதுபோக்கிற்காக பொருட்காட்சிகள் போறோம், இதுக்கெல்லாம் வரி போடும். அதுதான் வந்து பொழுதுபோக்கு வரி. கடைசி என்னது? வருமான வரி. நீ சம்பாதிச்சா அதுக்கும் வரி. கவர்மெண்ட் எதையும் சும்மா விடாது. ஓகே, அது வேற விஷயம். ஓகேங்களா, அப்ப நீ சம்பாதிக்கிறியா அதுக்கும் வரி, வருமான வரி. முடிஞ்சு போச்சா? அதுதான் வந்து 3 வகை. ஓகே, அப்ப கலால் வரி அப்படின்னா அதுக்கு வந்து நான் இன்னொரு பேர் சொன்னேன். என்ன சொன்னேன்?
உற்பத்தி வரி சொன்னேன், அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்ன அப்படின்னா ஆயத்தீர்வை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மேட்ச் கரெக்டா இருக்கு, ஆயத்தீர்வை அப்படின்னு. விற்பனை வரி அப்படின்னா என்னது, நான் சொன்னேன் விற்பனை வரினா விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுக்கு தான் வரி போடுறோம். அதை கவர்மெண்ட், அதாவது மக்கள் வந்து டைரக்டா பே பண்றாங்க கிடையாது, நான் கடைக்காரன் கொடுப்பேன், கடைக்காரன் கவர்மெண்ட் கொடுப்பேன், அது அப்பா ஒரு மறைமுக வரி. எஸ், இதுவும் கரெக்ட். பொழுதுபோக்கு வரி நம்ம இப்பதான் பார்த்தோம். பொழுதுபோக்கு வரி என்னது, இது வந்து மாநில அரசால் விதிக்கப்படக்கூடியது. எஸ், மாநில அரசால் விதிக்கப்படக்கூடியது. ஓகே, மறைமுக வரி இது ஒரு நேர்முக வரி. உண்மைதானே, நான் டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்றேன்னா எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு நீங்க நாளைக்கு பிசி ஆகுறீங்க, ஓகேவா, உங்களுக்கு வந்து சேலரி வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகே, 22 23 இருக்கனால நீங்க வருமான வரி பே பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ப்ரமோஷன் ஆகும்போது ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் ஆகும்போது சம்பளமும் கூடும். சம்பளமும் கூடும்போது என்ன, ஆட்டோமேட்டிக் நீங்க வருமான வரி பே பண்ணுவீங்க உண்மையாவே. ஓகேவா, அப்படி இல்லைன்னா நீங்க பிசி எழுதிட்டு அடுத்த எஸ்ஐ எக்ஸாம் எழுதி எஸ்ஐ எக்ஸாம் இருக்குன்னா எஸ்ஐ எக்ஸாம் ஆன மாசமே நீங்க வரி கட்டிதான் ஆகும், வருமான வரி கட்டிதான் ஆகும். ஆடிட்டர் பார்த்து வருமான வரி. ஓகே, அப்ப எல்லாமே மேட்ச் கரெக்டா இருக்குது. ஏபிசிடி. நிறைய பேர் சொல்லுங்க சார் பொழுதுபோக்கு வரி வந்து ஒரு மறைமுக வரியா சொல்லுதான், விற்பனை வரி வந்து மாநில அரசால் விதிக்கப்படக்கூடிய வரியாவும் சொல்லுதான். எஸ், கரெக்ட் தான். 2க்கு வந்து சியும் வரும், 3க்கு வந்து பியும் வரும். 2க்கு சி, 3க்கு பி. ஓகே, அப்படி சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை, ஆனா சொல்லுதான். ஆனா ஏக்கு சாரி 1க்கு வந்து ஏ மட்டும் தான் இருக்கு, அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சிம்பிளா நம்ம போட்டு வந்துடலாம். ஓகே, நான் சொல்லிட்டேன். அடுத்த பாரு, இந்த மாதிரி ஹிஸ்டரியில ஒரு கொஸ்டின் என்னைய பொறுத்த வரைக்கும் இடம் பெறலாம். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா படிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஹிஸ்டரியில இடம் பெறும். ஓகே, அறிவு மறுமலர்ச்சி காலத்தை நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது வில் டுரண்ட் அப்படிங்கிற ஒரு நபர் தான், ஒரு ஃபாரின் நபர் தான் அறிவியல் மறுமலர்ச்சி காலையை நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, இதற்கு மகாவீரர் நமக்கு தெரியும். மகாவீரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண மதத்தை சேர்ந்தவர். 24வது தீர்த்தங்கர். நான் ஒரு வீடியோல வந்து தப்பா சொல்லிட்டேன், ஓகேங்களா, 23 சொல்லிட்டேன், கிடையாது 24 தீர்த்தங்கர். நம்ம ஃப்ளோல சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள் நம்ம வாய மாறி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துடும். ஓகேங்களா, அது வந்து தவிர்க்க முடியாது, தவறதை நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா, தப்பு தான். 24வது தீர்த்தங்கர் தான் மகாவீரர். ஓகேங்களா, புத்தர் நமக்கு தெரியும், புத்த மதத்தை தோற்றுறது யாரு சார், பிலினி. நீங்க கேள்விப்பட்டிருக்க மாதிரி இருக்கு. எஸ், பிலினி யார் அப்படி பார்த்தீங்கன்னா இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. யாரு, பிலினி தான் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர். ஓகே, வேற என்ன சார் பிலினியை பத்தி வரணும்னா, இந்த இயற்கை வரலாறுங்கிற நூல்ல தமிழ்நாட்டுல சங்க காலத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரத்தை வந்து சொல்லியிருப்பாரு. என்ன நகரம் அப்படின்னா முசிறி அப்படிங்கிற ஒரு நகரத்தை என்ன சொல்லியிருப்பாங்க, அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பேரங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் பேரங்காடி என்று அழைக்கப்படுவதுதான் முசிறி சொல்லியிருப்பாரு. யாரு, பிலினி இயற்கை வரலாறுங்கிற புத்தகத்தில். அசோகர் குறித்த வரலாற்று ஆவணங்கள் தொகுத்து நூலாக வெளியிட்டது யாருங்க. ஓகே, அசோகர் குறித்து நான் அப்பதான் சொன்னேன், அசோகர் நடத்தும்போது சொல்லியிருந்தோம். அசோகரை பற்றி ஒரு முக்கியமா ஒரு புக்ஸா எழுதினது யாருங்க கேட்பாங்க, ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு பாயிண்ட் சார்லஸ் ஆன். ஓகே, அது தான் பாத்தீங்கன்னா அசோகரை பத்தி ஒரு புக்காவே எழுதியிருப்பார். ஓகே, அசோகரை பத்தி நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லிட்டோம். அடுத்து ஹிஸ்டோரியா என்பது எந்த மொழி சொல், 6th புக்ல முதல் பேராகிராஃப்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹிஸ்டோரியானா என்ன மீனிங் அப்படின்னா விசாரிப்பதின் மூலம் கற்றல். இதுதான் வந்து ஹிஸ்டோரியா அப்படின்னா ஒரு மீனிங். இது என்ன மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல். ஓகேவா, அதே மாதிரி ஹிஸ்டரியோடைய தந்தை, வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது யாருன்னா ஹெராடுட்டஸ். அவர் தான் வந்து வரலாற்று தந்தை. என்ன சார் ஹிஸ்டோரியா அப்படின்னா ஒண்ணு இல்லை, நம்ம தமிழ்ல தான் வரலாறுன்னு சொல்றோம், இங்கிலீஷ் என்ன சொல்றோம், ஹிஸ்டரி சொல்றோமா. இந்த வார்த்தை எந்த மொழியில இருந்து எடுக்கப்பட்டது, ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து ஹிஸ்டரி வந்தது. ஓகேவா, கிரேக்க மொழியில இருந்து எடுக்கப்பட்டது. ஹிஸ்டோரியா என்ன, விசாரிப்பதன் மூலம் கற்றல். மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்த பெருந்தேவனாரை ஆதரித்தவர் யாரு பாருங்க. தமிழ்ல மொழிபெயர்த்த பெருந்தேவனரை ஆதரித்தவர். இப்ப இந்த மகாபாரதம் இந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து பல்லவர்களுடைய காலத்துல எழுதப்பட்டது. ஓகேங்களா, அப்ப பெருந்தேவனரை ஆதரித்தவர் யாருன்னு சொல்லப்படுன்னா ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய நரசிம்மவர்மன் 2. இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த பெருந்தேவனாரை ஆதரிப்பார். இவருடைய இன்னொரு பேர் என்ன, ராஜசிம்மன். ஓகேங்களா, இவர் தான் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலையும் கட்டியிருப்பார். ஓகே, மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் பாருங்க. சிம்ம விஷ்ணு யாரு, எல்லாருக்குமே தெரியும், பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் தான், சிம்ம விஷ்ணு என்று அழைக்கப்படுவார். ஓகேவா, இவர் தான் தோற்றுவித்திருப்பார். மகேந்திரவர்மன் தெரியும். ஓகே, பல்லவ வம்சத்தோடைய சிறந்த மன்னராக செயல்படக்கூடிய ஒரு மன்னர்னா மகேந்திரவர்மன். இவர் தான் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலா இவர் ஒரிஜினலா சமண மதத்தில் இருப்பாரு, அதுக்கப்புறம் சைவ மதத்துக்கு மாறுவார் மகேந்திரவர்மன். ஓகே, ஒரிஜினலா சமண மதம், பின்பு என்னவா மாறுவார், சைவம், அதாவது ஹிந்து மதத்துல சைவ மதத்திற்கு மாறார். இது இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான புக்கை சமஸ்கிருத மொழியில எழுதியிருப்பார். இது ஒரு முக்கியமானது. இது என்னன்னா சமணர்களை பத்தி ரொம்ப இழிவா வந்து எழுதியிருப்பார். ஓகே, முக்கியமான இருக்கு. அப்புறம் இது நிறைய பட்ட பெயர் இருக்கு, சங்கீரண ஜதி, குணபரான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்ட பெயர்கள் இருக்கு. ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி, நரசிம்மவர்மன் 2.
அடுத்த முதல் பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் வைசாலி அப்படின்னு சொல்றாங்க. மிக மிக தவறான ஒன்று. நம்ம நிறைய கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா கொஸ்டின் வேற மாதிரி வந்திருக்கும், இப்ப ஸ்டேட்மெண்டா வருது. இதுக்காக கொஸ்டின் ரிப்பீட்டட் சொல்லக்கூடாது. ஓகேவா? முதல் பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் என்னது? ராஜகிரிகம் தான் நடைபெற்றது. ஓகே, ராஜகிரிகத்துல தான் நடைபெற்றது முதல் பௌத்த மாநாடு. மொத்தம் 4 பௌத்த மாநாடு. ராஜகிரிகம், வைசாலி, அப்புறம் பாத்தீங்கன்னா பாடிதி புத்ரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னா 4வது காஷ்மீர் நடைபெற்றது. ஓகேவா? அதே மாதிரி நான் அசோகருடைய ஒரு பாயிண்ட் சொல்லும் போது 2வது பௌத்த மாநாடு நடைபெற்றா சொல்றேன். ஓகேவா? ராஜா கைய வச்சா பாட்டி போனது இல்லை அப்படிதான் நம்ம சொல்லியிருந்தோம். ராஜா கைய வச்சா. ஓகே, வைசாலி தான் 2வது. ஓகே, அப்ப 3வது பௌத்த மாநாடு தான் அசோகர் நடத்திருப்பாரு. சின்ன திருத்தம், கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அசோகர் டாபிக் சொல்லும் போது சொல்லியிருந்தோம். ஓகே, 3வது பௌத்த மாநாடு நடத்துறது தான் யார்? அசோகர். ஓகே, அப்போ ராஜகிரிகா. ஓகே, அடுத்து பௌத்தம் பற்றி கூறும் தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ஓகே, பார்சியலி கரெக்ட் தான். ஓகே, மணிமேகலை கூறுது, ஆனா சிலப்பதிகாரம் கூறுது. ஓகே, சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம் என்று சொல்லுவாங்க. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு, 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகே, அப்ப இரண்டும் தவறு. எங்க இருக்குது? எஸ், 1 and 2 தவறு. ஆன்சர் பி. ஓகே, அப்ப பௌத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தமிழ் காப்பியம் அப்படின்னா என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். பௌத்தம் பற்றி கூறக்கூடிய ஒரு தமிழ் பௌத்த காப்பி அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. என்னது? குண்டு மணி. இதுதான் ஷார்ட்கட். என்ன சார் குண்டு மணி அப்படின்னா? குண்டலகேசி. குண்டிலிருந்து குண்டலகேசி என்னது? பௌத்த இலக்கியம். அதே மாதிரி மணியிலிருந்து மணிமேகலை, இதுவும் பௌத்த இலக்கியம். இந்த 2 இலக்கியம் மொத்தம் 50 காப்பியங்கள். இந்த 2 இலக்கியம் மட்டும்தான் பௌத்த இலக்கியம். மீதி 3 சீவக சிந்தாமணி இருக்குது, சிலப்பதிகாரம் இருக்குது, அப்புறம் நீலகேசி இருக்குது. இது எல்லாமே வந்து சமண காப்பியம். ஓகே, இது 2 தான் பௌத்த காப்பியம். அதுதான் ஷார்ட்கட். குண்டு மணி, அவ்வளவுதான். ஓகே, குண்டலகேசி, மணிமேகலை. ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட் தவறு தான். நெக்ஸ்ட் 23 சோழர்களை பற்றிய சரியான தகவல். எஸ், சரியான தகவல் எது அப்படிங்கிறாங்க. ஒண்ணு இல்ல, பூ சின்னம் கொடுத்திருக்காங்க. பனம்பூ, வில் அம்பு. பனம்பூ, பனம்பூனால யாருக்கு அப்படின்னா இது வந்து சேரர்களுக்கு. ஓகேவா? பனம்பூவும் வில்லு அம்பு யாருக்கு தான்? சேர மன்னர்களுக்கு தான். இது லோகோவாவும் அந்த பூவையும் பனம்பூவை தான் சேர மன்னர்கள் சூடுவார்கள். ஓகே, அத்திப்பூ புலி சின்னம். இதுதான் சோழர்களுக்கு. நல்லா பாருங்க, அத்திப்பூ. சோழர்கள் என்ன பூவை சூடுவார்கள்? அத்திப்பூவை சூடுவார்கள். அவங்களுடைய புலி என்ன? அவங்களுடைய சின்னம் என்ன? புலி தான். ஓகே, நீங்க வந்து 1001 படத்தை கூட பார்த்துருப்பீங்க. பார்த்திபன், அப்புறம் கார்த்திகை தான் வந்து அந்த ஒரு சில முதுகுல வந்து படம் வரைஞ்சிருப்பாங்க. அதுல புலி சின்னம் கூட இருக்கும். ஓகே, அப்புறம் வேப்பம்பூ 2 மீன்கள். இது யாருக்கு? வேப்பம்பூனாலே நம்ம மன்னர் தான். யாரு? பாண்டிய மன்னன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இங்க பிறகு தப்பா இருக்குது. அத்திப்பூ வேணா சோழர்களுக்கு, ஆனா வில்லு அம்பு சேரர்களுக்கு. 2 இது ஆப்ஷனே தப்பு. ஓகேவா? ஆனா மீதி இருக்கு. இது சேரர்களுக்கு, அது சோழனுக்கு, இது பாண்டியனுக்கு. ஓகேவா? பின்வருவனவற்றில் சேரர்களின் பட்டம் அல்லாதது. நல்லா கவனிச்சுக்கணும். கொஸ்டினை எக்ஸாம் அடிக்கும் முழுமையா படிக்கணும். சேரர்களின் பட்டம் அப்படி பார்த்தோன்னே எது சேர பட்டம் அப்படி பார்த்தோம். சேரர்களின் பட்டம் அல்லாதது எதுங்க கேட்கிறேன். ஓகே, அப்போ ஆதவன் அப்படிங்கிற பட்டம் சேரனுக்குரிய பட்டம் தான். ஓகேவா? குட்டுவன் இருக்குது, சேரன் செங்குட்டுவன் இருக்கிறானா, அப்ப அதுவும் பட்டம் தான். ஓகே, வானவன் இருக்குது. ஓகேவா? வழுதி கிடையாது. இதுதான் வந்து பட்டம். அப்போ வழுதி வந்து எந்த மன்னருக்கு சார் பட்டம் அப்படின்னா பாண்டிய மன்னனுக்கு தான் வழுதி அப்படிங்கிற பட்டம். ஓகே, அப்போ சேர மன்னனுக்கு இவ்வளவுதான் பட்டமா? எஸ், ஆதவன், குட்டுவன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வானவன். இன்னொரு பட்டம் இருக்குது, இரும்பொறை. ஓகே, என்ன பொறை? இரும்பொறை இருக்கு. சேரது இரும்பொறை அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் இருக்குல்ல. ஓகே, அப்ப இந்த 4 பட்டம் சேர மன்னருக்குரிய பட்டம். பாண்டிய மன்னனுக்கு வழுதி, மாறன், தென்னவன், இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் இருக்கு. ஓகே, நீங்க 3 பட்டங்கள் படிக்கணும். சேரனுக்கு என்னதான் பட்டம் இருக்குது, சோழனுக்கு என்னதான் பட்டம் இருக்குது, பாண்டியனுக்கு என்னதான் பட்டம் இருக்குது. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். சேவை துறையினர் எந்த கழுத்து பட்டை சேருவர் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் புக்கில் இருக்காது. நிறைய பேர் புக்கில் தேடாதீங்க, நம்ம கொடுத்த நோட்ஸ்ல தான் இருக்கும். ஓகே, புக்கில் இருக்காது. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் மட்டும் கடைசி கொஸ்டின் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, புக்கில் அந்த கொஸ்டின் இருக்காது, தேட வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 துறை இருக்குது. என்ன துறை தான் இருக்குது? முதன்மை துறை, அடுத்து 2ஆம் நிலைத்துறை, அதாவது தொழிற்சாலை சொல்றோம். 2ஆம் நிலைத்துறை. 3வது என்ன இருக்குது அப்படின்னா சேவைத்துறை. அதை 3ஆம் நிலைத்துறை சொல்லுவாங்க. இன்னொன்னு சேவைத்துறை சொல்லுவாங்க. இந்த 3 துறைக்கும் 3 கழுத்துப்பட்டை சொல்லுவாங்க. முதன்மை துறைனா என்ன? விவசாயம், கால்நடை மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது. இவங்க தான் வந்து வேர்வை சிந்தி உழைப்பாங்களா, அதனால அவங்களுக்கு என்ன கழுத்துப்பட்டை அப்படின்னா சிவப்பு கழுத்துப்பட்டை. ஓகே, வேர்வை சிந்தினது வந்து ரத்த சிந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா. ஓகே, சிவப்பு கழுத்துப்பட்டை. அடுத்து 2ஆம் நிலை தொழில்னா ஃபேக்டரி வேலை பார்க்குறவங்க. ஓகே, ஃபேக்டரி வேலை பார்க்குற மட்டும் தான் 2ஆம் நிலை. அப்போ அவங்க கொஞ்சமா எஃபர்ட் போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கழுத்துப்பட்டினா நீல கழுத்துப்பட்டை. நீல கழுத்துப்பட்டை. சேவைத்துறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது எந்த விதமான வேலையுமே, அதாவது வேர்வையை சிந்தாம வேலை செய்யக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க? சேவைத்துறையினர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன கழுத்துப்பட்டை? வெள்ளை கழுத்துப்பட்டை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 3 கழுத்துப்பட்டை முடிச்சா அப்ப சேவைத்துறை என்ன கழுத்துப்பட்டை சேருவார்கள்?
வெள்ளை கருத்து பட்டையை சேருவார்கள். ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சேவைத்துறை எதான் வரும்? ஐடி, அப்புறம் வந்து டீச்சிங், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல், அப்புறம் போக்குவரத்து, அப்புறம் பேங்கிங், இது எல்லாமே சேவைத்துறை வரும். ஓகேங்களா? அப்போ மொத்தமா நம்ம இந்த பிசி அல்டிமேட்ல 25 கொஸ்டின் பார்த்து முடிச்சாச்சு. 25 கொஸ்டின் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கிறோம். கண்டினியூஸா நிறைய பேர் காமிச்சிருக்கீங்க. 2-3 நோட் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. அது வேற இன்னொரு நோட்டு அப்படி முடிச்சிருக்கீங்க. ஓகே, எக்ஸாம் முன்னாடி எல்லா நோட்டையும் ரிவிஷன் பண்ணி வைக்கணும். ஜஸ்ட் வந்து எழுதி வைக்கிறதோட இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதை வந்து ரிவிஷனும் பண்ணணும். அதை நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம கம்பெனியும் பண்ணி வச்சு. ஓகேங்களா? அடுத்த எபிசோடு சந்திக்கலாம். கணேசன் கேட்க மாட்டேன். இந்த எபிசோட்ல வந்து தினம், முக்கியமான தினங்கள் தான் நான் கேட்பேன் எப்பவுமே. அந்த தினம் வந்து கேட்க மாட்டேன். இப்போ நான் கேட்கிறேன். ஓகே, முக்கியமான தினம், அதை கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. என்ன தினம் அப்படி பார்த்தீங்கன்னா, மனித உரிமைகள் தினம். எந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது? ஓகே, எந்த நாள் கொண்டாடப்படுகிறது, நம்ம எதுக்காக அந்த தினத்தை கொண்டாடுறோம் அதை மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, எல்லாருக்கும் தெரியும் மனித உரிமை தினம். ஆனா அது எதுக்காக அந்த டேல நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.